ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசியும். இன்னைக்கு பசிம் ருசியமில் வரகு அரிசி பிரியாணி எப்படி அருமையாக சூப்பராக ஒரு பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் பொலப்பலனும் இருக்குமோ அந்த அளவுக்கு எப்படி சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காலகட்டங்களில் சிறுதானியங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எல்லா விஷயங்களையும் எல்லாருமே சிறுதானியங்களை அதிகப்படுத்திக்கிட்டே வரோம். நம்ம ஒயிட் ரைஸை குறைச்சிட்டு இந்த நேரங்களில் இந்த மாதிரி ஒரு அருமையான பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப்பை நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1.5 ஸ்பூன் ஆயில், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் கீ சேர்த்து ஹீட்டான பிறகு இது கூட 2 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை 2, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இது கூட 3 பெரிய வெங்காயம், 3 சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். வதங்கின பிறகு இது கூட 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனியா தூள், 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சதா யூஸ் பண்ணுங்கள். நானும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இஞ்சியோட அளவு, இஞ்சி பூண்டு விழுதில் பூண்டோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வரகு அரிசிக்கு. இது கூட ஒரு கை அளவுக்கு புதினா இலைகள், ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே 1 by 1 சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பப்படி. நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து லைட்டாக காய்கறிகள்லாம் சூடு ஏறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 கப் வரகு அரிசியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் அரிசியை களைஞ்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 தண்ணி ஊற்றி களைஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸை கன்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா பொலன்னு பாஸ்மதி ரைஸில் வர மாதிரியே வரும் ரைஸு. அதே சமயத்தில் வாசமாகவும் இருக்கும். 1 கப் வரகு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட மீல் மேக்கர் நம்ம எப்படி பிரியாணிக்கு சேர்ப்போமோ ஆஸ் யூஸ்வல் சுடு தண்ணியில் சேர்த்துட்டு குக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் ஓப்பனில் குக் ஆகட்டும். இது கூட நான் கொஞ்சமாக பன்னீர் சேர்க்க போகிறேன். ஸோ இன்னொரு பர்னரில் பன்னீர் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. என்னோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பன்னீர் எதில் சேர்க்குறதா இருந்தாலும், கிரேவியாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும் அல்லது பிரியாணி ரைஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பன்னீர் பியூராக இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தான், மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நான் சேர்ப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராசஸ் தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பன்னீர் சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மேலே தான் பன்னீர் இருக்கணும். ஸோ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டும் போட்டுக்கலாம். சிம்லே ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிட்டு விசில்லாம் எதுவும் வராது. நம்மளா 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான செம வாசனையோட வரகு பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரகு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பன்னீர் தான் கொஞ்சம் அன்ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஸோ அந்த பன்னீரை நீங்கள் எனி டைம் இது செய்யும் போதும் போடாதீங்க. எப்போவாவது ஆசைக்கு இடையில சேர்த்துக்கங்க. மித்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மசாலாவோட, கம்மியான மசாலாவோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வரகு பிரியாணி. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.